ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பசங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது, இவ்வளோ நாள் நம்ம என்ன பேசினோன்னா ஆண்ட்ரே ரஸ் சிஎஸ்கேக்கு வருவார்னு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஏமாற்றம் மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ். என்னென்னா, ஆண்ட்ரே ரஸ் ரீசன்ட்லி முந்தானேற்று ரிட்டையர் ஆகிட்டார். அவர் இப்போ கேகேஆரோட பவர் கோச். இது என்னடா பேட்டிங் கோச்சு, பவுலிங் கோச்சு, ஃபீல்டிங் கோச் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன பவர் கோச்சுன்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் தான். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஆண்ட்ரே ரஸ் வெங்கி மைசூர்கிட்டையும் ஷாருக் கான்கிட்டையும் பேசியிருக்காங்க. என்னென்னா எனக்கு கேகேஆர் தவிர மீதி எந்த டீம்லேயும் மீதி எந்த டிஷர்ட்டையும் போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பேசியிருக்காங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேகேஆர் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே ரஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பவர் கோச்னு ஒரு ரோலை ஆண்ட்ரே ரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன பவர் கோச்சு, என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஆண்ட்ரே ரஸ் இஸ் நாட் இன் தி ஆப்ஷன். ஸோ இது ஒரு பெரிய லாஸ் சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே எதிர்பார்த்தாங்க. ஏஆர் ஸ்ரீகாந்த் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார். பட் இது நடக்காது. சிஎஸ்கேக்கு ஆண்ட்ரே ரஸ் கிடையாது. ஆண்ட்ரே ரஸ் இஸ் நாட் இன் தி ஐபிஎல். ஸோ கைஸ், ஆண்ட்ரே ரஸ் இப்போ ஆப்ஷனில் இல்லை. இப்போ ஆண்ட்ரே ரஸுக்கு பதிலாக சிஎஸ்கே யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். Kindly like, share and subscribe our page. Thank you.